ஸோ அதுதான் இங்கே இருக்க ரூலே, பெரிய ரூலே அதுதான். லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. இது வந்து லாஸ்ட் 2 days பிஃபோர் தான் நடந்துச்சாமா. பார்த்தீங்கன்னா வந்து டிராஃபிக் போலீஸ் பேட்ரோல் வந்து இருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா கை போட்டாங்க. ஓகேங்களா, நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இப்படி இப்படின்னாரு. இப்படி திரும்பிட்டு இப்படின்னு டச் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுச்சு, என்னடா அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து சம்திங் இஸ் ஃபிஷ் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து கைஸ் ஹாப்பி டே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜம்முவில் இருக்கோங்க. ஸோ இங்கே ஜம்மு வைஷ்ணவதேவி காலைல 5 மணிக்கு தான் தர்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம ஹெட்டிங் டுவர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஸ்ரீநகர் போகிறோம். ஸோ ஸ்ரீநகர் போயிட்டு அங்கே நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணிடுவோம். ஸோ நாளைக்கு தான் வந்து குல்மார்க் போகிறோம். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 12:30ங்க, மதியம் 12:30. ஏன்னா வந்து காலைல 5 மணிக்கு தான் தர்ஷன் முடிச்சுட்டு நான் ஆல்மோஸ்ட் கீழே இறங்கி வர்றதுக்கு வந்தேன். ஸோ அந்த வீடியோ பிஃபோரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம குதிரையில் வந்தது தான். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ரூமுக்கு வந்ததே 5 மணி. ஸோ படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திரும்ப ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து என்னென்னு வந்து ரூம்ஸ் எல்லாமே இருக்குங்க. பட் வந்து ரூம்ஸ் வந்து அவங்க சொல்கிற ரேட்டுக்கு உங்களால் நீங்கள் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது, தயவு செஞ்சு தேடுங்க. ஸோ தேடினீங்கன்னா கிடைக்கும். நான் எடுத்த ரூம் 1100 rupees எடுத்தேன், ஏசி ரூம் எடுத்தேன். ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படி 12 o'clock, தட் இஸ் ஆஃப்டர்நூன் 12 noonக்குள்ளே வெக்கேட் பண்ணிடணும் ரூம். அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா 1 hour போனாலுமே அந்த ரூமோட காஸ்ட்டு நம்ம ஃபுல் டே காஸ்ட்டு நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுதான் இங்கே இருக்க ரூலே, பெரிய ரூலே அதுதான். ஸோ அதனால் வந்து பிஃபோர் லைக் ஒரு 12 o'clock ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் நேற்று நான் சீக்கிரமாக தர்ஷன் போயிட்டு வந்தேன். ஸோ வாங்க அப்படியே நம்ம போகும்போது லாக் பண்ணலாம். கைஸ் நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இதுதாங்க பேக் வியூ, வைஷ்ணவாதேவியோட பேக் வியூ. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வியூ. சீரியஸாகவே இங்கே பாருங்கள் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. இது வந்து லாஸ்ட் 2 days பிஃபோர் தான் நடந்துச்சாமா. 2 days தான் ஆச்சாமா இது நடந்து. பட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேச்சர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. அங்கே ஏதோ ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. யாராச்சும் கண்டிப்பாக வைஷ்ணவதேவிக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்படியே வந்து வைஷ்ணவதேவிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ மழை ஆரம்பித்தனால ஒன்றும் பண்ண முடியல. ரைடை வந்து நம்ம மலை ஹில் ஸ்டேஷன்றனால ரைடு நம்மளால் வந்து டக்குன்னு போக முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வந்து ஒரு கடையில் வந்து அப்படியே ஜஸ்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து எதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு மேகியை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த டனல் பார்த்திங்கன்னா சீரியஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. டனல் வந்து இதோட ஸ்பீட் லிமிட்ஸ் எல்லாமே வந்து 50 to 60 அந்த மாதிரி தான். என்னோடய கோப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிறதுனால என்னால் வந்து வீடியோ வந்து அதில் எடுக்க முடியும். ஸோ அதனால் நான் கம்பல்சரி வந்து ஃபோனில் எடுத்து உங்களுக்கு எல்லாேருக்கும் அந்த வீடியோ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். டனல் பாருங்கள், இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மதியம் டைம் தான் நான் கிளம்பியிருக்கேன். ஸோ அந்த டைமுக்கே வந்து எப்படி இருக்குது பாருங்கள், உள்ளுக்குள்ளே டனல் நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃப்ளோ வந்து இது வந்து ஜம்மு காஷ்மீர் போகிற ரோடு. ஸோ வாட்டர் ஃப்ளோவுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த வாட்டர் ஃப்ளோ நம்ம போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ரூட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து வாட்டர்ஸ் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். உங்களுக்கு அங்கே தெரியுதா? செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். பட்டு தண்ணினாலே இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ பி வெரி கேர்ஃபுல். இது ஃபுல்லாகவே வந்து காஷ்மீர் போகிற வழி, தட் இஸ் நம்ம ஸ்ரீநகர் போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அது போகிற வழி தான். ரூட்ஸ் எல்லாமே அதில் தான் நம்ம போகிறோம். அல்டிமேட் அங்கே ஒரு நடுவில் ஒரு ஃபால்ஸ் வேறு சூப்பராக இருந்துச்சு. சீனரி வந்து அல்டிமேட்டு. பட் மவுண்டெயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ மவுண்டெயினுங்க. அதை வந்து நம்மளால் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஆப்ஷனுமே கிடையாது. பட் ரிஸ்க் இஸ் ஆல்சோ டூ ஹை.
இதே மாதிரி இந்த லெவ்தோரா எதுக்குடா நான் இதை காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த பிளேஸ்க்கு ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டோரி இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த ஸ்டோரி. நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பகல்காம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தாங்க இருக்குது. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ பட் நம்ம பஹல்காம் போகிற ஐடியா இல்லை. நம்மளோட லே ஆஃப் வியூ, நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்றது, வி ஆர் ரீச்சிங் நியர் டு அவர் டெஸ்டினேஷன். ஸோ இந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு அந்த லேயோட ஃபீல் கம்பல்சரி இருக்கும். ஸ்ரீநகருக்கு ஆல்மோஸ்ட் 32 கிலோமீட்டர் தான் இருக்குது. புல்வாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த ரைட்டில் தான் இருக்குது. பெஹல்காம், புல்வாரா எல்லாமே இந்த ஆன் த வேல தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, என்ன ப்ராப்ளம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூவில் போட்டிருக்கேன். ப்ளீஸ் டூ கெட் டு நோ. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து ஸ்ரீநகர் வந்தாச்சு. ஸோ ஸ்ரீநகரில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்து ரூம் எடுத்தாச்சு. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம போகிற ரூட்டுக்குனா இது வழியாக தான் நம்ம வெளியில் போக போகிறோம். நாளைக்கு குல்மார்க் போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கேயே ரூம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 6:45ங்க. பட் வந்து நான் வந்து வெளிச்சம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ லைக் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. இங்கே வந்து 7:20 7:30க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சன்செட்டே ஆகுது. ஸோ மெயினாக வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. என்னென்னா வந்து இன்றைக்கி நான் வந்து ஆல்மோஸ்ட் ஜம்முவில் இருந்து நான் வந்து ஸ்ரீநகருக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்மோஸ்ட் பார்த்தா வந்து ஜம்முவில் இருந்து வந்து காஷ்மீர் வழியாக, தட் இஸ் வைஷ்ணவா தேவி அங்கே தான் இருந்தேன். ஸோ அங்கேருந்து நான் வந்து வர வழி பார்த்திங்கன்னா காஷ்மீர் வழியாக தான் வந்தேன் நான். ஸோ அங்கே வந்து வர வழியில் பார்த்திங்கன்னா லெவ்தோனா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பக்கத்தில் அந்த அந்த இது அந்த நேம் உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஊர் ஆல்மோஸ்ட் நான் பைபாஸ் வந்து ஏறிட்டேங்க. ஓகேங்களா? ஸோ பைபாஸ் ஏறினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து டிராஃபிக் போலீஸ் பேட்ரோல் வந்து இருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அது லைக் நார்மல் போலீஸோட வேலை அதுதான். ஓகேங்களா? பட் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 80 to 90 தான் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ அவங்க வந்து அவங்கள நான் தாண்டும் போது அவங்க நான் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, என்னடா லைக் 80 90ல் போகும்போது திடீர்னு கை போட்டனால நம்மளுக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து லைக் ஒரு 100 மீட்டர்ஸ் முன்னாடி, ஒரு 150 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வெயிட் பண்ணிட்டேன். ஸோ நின்றுட்டு நான் வந்து திரும்பி வந்து அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன். திரும்பி பார்த்து நான் கேட்டேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாங்க யூட்டர்ன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க, இதராவோ அப்படின்னாங்க. சரி ஓகே, என்னடா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி போனேன். திரும்பி போனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் வேல தானே ரிட்டன் போயிருப்பேன். ஸோ நான் வந்து ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் ஃபேஸிங்கில் தான் போய் நிற்கிறேன் அவங்கக்கிட்ட. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து 4 பேர் இருந்தாங்க மொத்தம். 4 பேர் இருந்துட்டு என்ன வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கிள் வந்து திருப்பி நீங்கள் போகிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, அவங்க தான் திருப்ப சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி திருப்பிட்டு திரும்ப ஓரமாக நிப்பாட்டிட்டு என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். நான் வந்து வெஹிக்கிள்லேருந்து இறங்கலை. வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் மட்டும் தான் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆனில் தான் வச்சுருந்தேன். ஸோ வந்து முன்னாடி ஃபோன் மேப் இருந்துச்சு, இன்டர்காம் இருந்துச்சு, எல்லாம் ஃபுல் ஜாக்கெட் ரைடிங் செட்டோட தான் நான் இருக்கேன். ஸோ நான் வந்து ரைடிங் செட்டோட தான் இருந்தேன். இருந்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் சென்னையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட் டாக் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் இது போட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன இத்தனை லைட்டு போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் பண்ணுறது போது லைட்டிங் பத்தாது சார் நைட் டைம்ஸில். ஸோ அதனால் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சிங்கிள் வேவாக இருந்தால் ஆன் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து பெரிய ஹைவேவாக இருந்தால் மட்டும்தான் ஆன் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, இந்த பின்னாடி இருக்க நம்பர் பிளேட்டில் இங்கே வந்து ஏன் சீரியல் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன், சார் இது வந்து வண்டி வந்து ஒரிஜினாலிட்டி தான், பட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் வந்து ஒரு தடவை விழுந்துருச்சு. ஸோ திரும்பவும் நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அப்ரூவல் என்ன இருக்கோ அதுபடி நான் வந்து நம்பர் பிளேட் நான் ரெடி பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த நம்பரையும் ஃப்ரண்ட் நம்பரையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தாரு. நம்ம ஃப்ரண்ட் நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து வண்டியோட இது இருக்கும், சேஸ் நம்பர் இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ இதை கேட்டார். ஓகேங்களா. இதை கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, லைக் வந்து சைலண்ட்டாக வந்துட்டு என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன் இல்லைங்களா, ஸோ இப்படி இப்படின்னாரு. இப்படி திரும்பிட்டு இப்படின்னு டச் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டை வந்து ரிமூவ் பண்ணு அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் ஹெல்மெட், நான் வந்து இப்படியே தான் சொன்னேன், சார் ஹெல்மெட் வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் லைக் 7 kg கிட்ட இருக்குது. ஸோ என்னால் ரிமூவ் பண்ண முடியாது. நான் வந்து லாஸ்ட்டாக ரைடு முடிச்சா தான் நான் ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஓ, வாட் இஸ் த கேஜி அப்படின்னு கேட்டேன். 7 kg அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஓ 7 kg போட்டுட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களா அப்படின்னாரு. தட் மச் கேஜி ஆர் வேரிங் அண்ட் யூஆர் டிரைவிங்கா அப்படின்னாரு. ஆனால் இங்கிலீஷில் தாங்க பேசினார். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இங்கே இருந்தாருங்க, இந்த சைடில் இருந்தார். இங்கே இருந்துட்டு இதை வந்து இங்கே வந்து நம்ம வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி எட்டி பார்க்குறாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி விட்டு இறங்கிட்டேன். இறங்கி வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் பக்கத்தில். அவர் வந்து இங்கே நின்றுட்டுருக்காரு. வண்டியை வந்து இங்கே பார்க்குறாரு. கீ இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இக்னிஷன் ஆனில் தான் இருக்குது. ஃபோன் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதை பார்த்துட்டு ஃபோன் வந்து மேப் தான் வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுச்சு, என்னடா அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து சம்திங் இஸ் ஃபிஷ்ஷி அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து ஒரு நிமிஷம் இருங்க சார்ன்னு சொல்லிட்டு நான் வந்து வண்டியில் வந்து ஏறி உட்காந்துட்டேன். ஓகேங்களா. நான் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துட்டு இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன். வண்டியும் ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் கேட்டேன், என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை, நத்திங் எல்ஸ், ஷோமியர் ஆர்சி அப்படின்னாரு. ஷோமியர் ஆர்சி டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னாரு. ஓகே, நம்மகிட்ட தான் இருக்காங்காட்டியும் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய ஃபோனை எடுத்து நான் வந்து ஆர்சி புக்கும் இன்சூரன்ஸும் காட்டுறதுக்கு எடுத்துட்டேன். டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் 3மே கேட்டார். நான் எடுக்கும் போது நான் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன், என்னன்னா ஐம் எ யூடியூபர். ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கேன். என் யூடியூப் சேனல் இது தான் பின்னாடி இருக்குது பாருங்கள். ஸோ அப்படி வந்து சொன்னதுக்கப்புறம், ஓ யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஓகே ஸோ நீங்கள் இப்போ இது வீடியோ வந்து ஆனில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சார் ஆமாம், ஸோ இந்த வீடியோ யூ ஷுட் நாட் போஸ்ட், யூ ஹேவ் டு டெலீட் இட் நவ் இட் செல்ஃப் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இப்போ டெலீட் பண்ண முடியாது, அது லேப்டாப்பில் போட்டு தான் நான் டெலீட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ரூம் போயிட்டு நான் வந்து டெலீட் பண்ணுறேன், ஐ நாட் போஸ்ட் இட் அவுட் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நின்னேன் இல்லைங்களா, கரெக்டாக வந்து நான் வந்து திரும்பி வந்து நிற்கும் போதே என்கிட்ட கேமரா, தட் இஸ் நம்ம 10 செனா 10 நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்த மீதி 3 போலீஸ்காரங்க வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, கேமரா 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 அப்படின்ட்டு. நல்லா தெரிஞ்சிச்சு சம்திங் ஃபிஷ்ஷி, அவங்க வேறு ஏதோ மட்டும்தான் அவங்க பிளான் பண்ணாங்க. ஸோ சோலோ ட்ராவலிங்க்கு வந்து இது வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு நான் வந்து யூடியூபர்னு சொன்ன உடனே அவர் வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஓகே சார் தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன நான் பண்ணேன்னா, நான் வந்து ஒரு பொய் சொன்னேன். என்னன்னா கேமரா ஆனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் கேமரா ஆனில் இல்லை. ஸோ எந்த வீடியோவுமே ரெக்கார்டிங்கும் பண்ணலை. ஆனால் நான் சொன்னது ஒரு பொய். ஸோ அந்த பொய்யை தான் வந்து என்னையை நான் சேவ் பண்ணிக்க நான் யூஸ் பண்ணேன். ஸோ மற்றபடி வந்து நான் வந்து வாண்டடாக வந்து போயிட்டு அவங்கக்கிட்ட நான் எதுவும் பொய் சொல்லலை. ப்ளஸ் இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. லைக் சப்போர்ட் நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் போலீஸ் இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து தப்பு. ஸோ வேறு யாராச்சும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாராச்சும் பார்த்துருந்தீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து யாராச்சும் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் டு எனி ரைடர்ஸ். பிகாஸ் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கனவை நம்பி தான் ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களோட ரூல்ஸ் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ டேக் கேர். சோலோ ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா தைரியமாக பண்ணுங்கள், எந்த பயமும் கிடையாது. தைரியமாக பேசுங்க, யாராக இருந்தாலுமே எதுக்கும் பயப்படாதீங்க. ஏதாச்சும் பயம் இருந்துச்சு அப்படின்னா அதில் தான் நீங்கள் மாட்டிப்பீங்க. பயப்படாதீங்க, தைரியமாக பேசுங்க, எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ
இதுதாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், ஸ்ரீநகர் வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம், நம்ம ரூமை எடுத்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குல்ல, ஸோ இதுதான் நம்ம ரூம். ஸோ நான் வந்து மேலே கொடுத்தாங்க, வேண்டாம் எனக்கு கீழே கொடுங்க, நான் திங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது மேலே அப்படின்ட்டேன். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் கொடுத்தாங்க, வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குல்மார்க் கிளம்புறோம். ஸோ என்ன டைமிங் என்ன பிளான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். திஸ் வில் பி எண்ட் ஆஃப் தி லைக் டே 8. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.